ஹலோ வணக்கம். கம்மிங் சாட்டர்டே செப்டம்பர் 14th குரூப் 2 எக்ஸாம் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் எல்லோரும் அதுக்காக ரொம்ப சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. த லாஸ்ட் 5 days ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ இந்த லாஸ்ட் 5 daysல என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். நம்பர் 1, ஐயோ இன்னும் 5 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, முதல்ல நினைக்கிறது நிறுத்திடுங்க. நீங்கள் 5 நாள் தான் இருக்குது, 4 நாள் தான் இருக்குது, 3 நாள் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனாலையோ, நீங்கள் அதை நினச்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறனாலையோ இட்ஸ் நாட் கோன் சேஞ்ச். கண்டிப்பாக செப்டம்பர் 14th எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் டிஎன்பிசி முடிச்சிட்டாங்க. திஸ் டைம் டிஎன்பிசி இஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவ், எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இந்த எக்ஸாமை நடத்த போகிறாங்க. ஸோ தே ஹவ் டன் ஆல் த ப்ரீ ரெக்வெசிட். ஸோ அதனால் இந்த எக்ஸாம் ஐயோ செப்டம்பர் 14 நடக்குமா நடக்காதா, இன்னும் 5 நாள் தான் இருக்குது, அந்த அன்வான்ட் அண்ட் அன்னெசரி பாதரிங் ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க. ஓகே, ப்ராக்டிக்கலாக ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இன்றைக்கி வந்து செப்டம்பர் 9th, செப்டம்பர் 14th நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ we only have 5 days to go. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. இந்த 5 நாளில் நம்மளால் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக என்ன முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பண்ணியிருப்போம், நிறைய பண்ணலான்னு நினச்சிருப்போம், பண்ணாததும் நிறைய இருக்கும். பட் நிறைய நீங்கள் பண்ணதுனாலையோ இன்னும் நீங்கள் நிறைய பண்ணாததுனாலையோ இந்த 5 நாள் 50 நாள் ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஸோ இந்த 5 daysல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் பிரேக் யோர் நம்பர் ஆஃப் ஹார்ட்ஸ் இன்ட்டு 4 ஸ்லாட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதை 4ஆக பிரிச்சுக்கோங்க. 10 மணி நேரம் படிக்கிறீங்கனாலும் 4ஆக பிரிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹார்ட்ஸ் ஒரு நாளைக்கு அடுத்த 5 நாள் டெடிகேட் பண்ண போகிறீங்களோ அதை டிவைடட் பை 4ஆக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லாட் ஃபார் இங்கிலீஷ், ஃபார் எக்ஸாம்பிள் 10 hours நீங்கள் படிக்கிறீங்க அடுத்த 5 நாளைக்கு அப்படின்னா இந்த 4 ஸ்லாட்டாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 2.5 2.5 மணி நேரமாக 4 ஸ்லாட் வரும். அதில் ஒரு ஸ்லாட் உங்கள் லாங்குவேஜுக்கு போட்டுக்கோங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ். ஸோ அது வந்து 100 marks அப்படிங்கிறனால டெஃபினட்டாக அது ஒரு ஸ்லாட் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்லாட் 2.5 hours ஆப்டிடியூட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எவ்வளோ நல்லா ஆப்டிடியூட் போட்டாலும் உங்களுக்கு தெரியலைனாலும் இந்த 5 நாள் 2.5 மணி நேரம் எல்லாம் ரிவைஸ் பண்ணுறது, எல்லா ஃபார்முலாஸ் பார்க்குறது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறது, ப்ரீவியஸ் இயர் கொஷன்லேருந்து எடுத்து பார்க்குறது. ஸோ 2.5 hours. ஸோ 5 hours இப்படி அலோகேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 125 marksக்கு நீங்கள் 5 hours ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ரெஸ்ட் இருக்கிற 75 marksக்கு இன்னொரு 5 hours இருக்குது. 2.5. அந்த ஃபஸ்ட்டு 2.5ல் ஐஎன்எம், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9 வச்சுக்கோங்க. at the rest 2.5 hours ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபார் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணால் ஓரளவுக்கு we will be able to manage the next 5 days. எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துட்டு போகலாம். இந்த 5 நாளை நீங்கள் இப்படி பிரிச்சுக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஒரு நாளைக்கு 4 hours தான் படிக்கிறீங்கன்னா ஈச் 1 hour அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட்டை படிச்சுட்டு அதை மட்டும் போகாமல் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போங்க. அண்ட் லாங்குவேஜ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு நீங்கள் நல்ல தரவை பார்த்துட்டு போனீங்கனாலே இந்த தடவை ஹை சான்சஸ் டு கிளியர் த எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ do not bother. அண்ட் ரெண்டாவது 5 days தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த 5 நாளில் தான் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் வரும், எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் வரும், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா டயர்ட் ஆகும், ஃபிசிக்கல் ஃபெட்டிக், மென்டல் ஃபெட்டிக் எல்லாமே வரும். எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். டோன்ட் டேக் எனிதிங் டூ மச். எதையுமே ஓவராக எடுத்துக்க வேண்டாம். ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அடுத்த 5 days ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். சம்டைம்ஸ் ஏண்டா போக வேண்டாம் எக்ஸாம்னு கூட தோணும். அது எல்லாமே தோணும். பட் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. அடுத்த 5 நாள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் போய் எழுதிட்டு வரலாம். we will give our best, let the rest follow. அவ்வளோதான். இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. என்னால் என்ன முடியுமோ அடுத்த 5 நாளைக்கு நான் கொடுக்குறேன். ரெஸ்ட் என்ன நடக்குது அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நடக்கும், எக்ஸாம் நல்லா எழுதினா என்ன நடக்கும், ஃபெயில் ஆனால் என்ன நடக்கும், எக்ஸாம் நல்லா எழுத முடியுமா, எக்ஸாமுக்கு போகணுமா, டோன்ட் டேக் திங்ஸ் டூ மச் அப்படிங்கிறது தான் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன். ஜஸ்ட் கீப் இட் வெரி காம், ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. அடுத்த 5 days ப்ராக்டிக்கலாக நான் எவ்வளோ ஹார்ட்ஸ் படிக்க போகிறேன் அதை நான் இப்படி டிவைட் பண்ணி படிச்சுட்டு போய் நான் எக்ஸாம் எழுதுகிறேன். என்னால் என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுக்குறேன். இல்லை த ரெஸ்ட் ஃபாலோ, அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. டோன்ட் டேக் இட் don't treat yourself very bad or don't hurt your mental health, physical health. எதுவுமே பண்ணிக்காதீங்க. good sleep is equally important. good food is also equally important. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருவாங்க. புது கடையில் ட்ரை பண்ணி சிக்கன் பிரியாணி எல்லாம். சம்டைம்ஸ் ஏதாவது உடம்புக்கு சரியாகாமல் போயிடுச்சு அப்படின்னா இட் ஆல்சோ பாதர் யூ. ஒரு நாள் அதுலேயே போயிடும். ஸோ எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். கீப் யுவர் செல்ஃப் வெரி காம், வெரி ரிலாக்ஸ்ட், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக 5 நாள் என்ன படிக்க முடியுமோ அதை பெஸ்ட்டாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் படிங்க. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி டிசைடட். ஸோ இட் வில் ஹேப்பன், இட் வில் ஃபாலோ. ஸோ ஆல் தி பெஸ்ட். டோன்ட்
take too much for yourself. நல்லா பண்ணுங்கள். All the best to all of you writing this examination. This 5 days பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. It will give you a lot of positive energy and vibe to crack this examination.